அன்புமணியின் பயணத்துக்கு தடையா? பாமகவின் பெயர் கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பில் புகார். பாமகவோட தலைவர் அன்புமணி முன்னெடுக்க போறதா இருக்கிற தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பாமகவோட நிறுவனர் ராமதாஸ் தரப்புல தமிழ்நாட்டோட டிஜிபி கிட்ட புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூலை 25ஆம் தேதியில இருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் மாநிலம் முழுவதும் நடைபெற போற இந்த நடைப்பயணத்தின் மூலமா சமூக நீதி, வேலை வாய்ப்பு, விவசாயம், உணவு, கல்வி, வளர்ச்சி அப்படின்னு அடிப்படை உரிமைகளை தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்த இருக்கிறதா அன்புமணி சொல்லியிருக்காரு. இந்த பயணத்தோட லட்சியத்தை அடிப்படையா வச்சு உரிமை மீட்டு தலைமுறை காக்க அப்படிங்கிற வாசகத்தோட புதிய இலட்சியையும் அவர் சமீபத்துல வெளியிட்டிருக்காரு. இந்த நேரத்துல அன்புமணி ராமதாஸோட அனுமதியின்றி பாமக கட்சியோட பெயரையும் கொடியையும் பயன்படுத்துகிறார் அப்படின்னும் நிர்வாகிகளை சந்திச்சு கட்சி நடவடிக்கைகள்ல ஈடுபட முயல்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டி ராமதாஸ் தரப்புல டிஜிபிக்கு முறையீடு செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த நடைப்பயணத்துக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த மனுவுல வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை பாமக வட்டாரத்துல புதிய உள்கட்சி சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.